நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நம்ம நாம் கூமுட்டை கட்சியினுடைய கூலியம்மாக்கா இருக்கு இல்லையா, அதான் காளியம்மாக்கா. அந்த கூலியம்மாக்கா மேல கடலூர் தொகுதி மக்கள் எல்லாமே செம்ம கான்ல இருக்கிறாங்க. அந்த கூலியம்மா அடுத்த முறை உள்ளுக்குள்ள பிரச்சாரத்துக்கு வரட்டும், அன்னைக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி செம்ம கான்ல இருக்கிறாங்க. கடலூர் மக்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாருமே இந்த கூலியம்மாக்கா மேல செம்ம கான்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த காண்டுக்கு காரணம் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். அதான் மக்களே, இன்னைக்கு காலைல சமூக வலைத்தளங்கள்ல ஓபன் பண்ணி பாக்குறப்ப இந்த கரிகாலன் இருக்கார் இல்லையா, அதான் அந்த ரூட்ஸ் தமிழ் கரிகாலன், அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு வீடியோ கிளிப்பிங் போட்டிருக்காரு. அந்த வீடியோ கிளிப்பிங்ல நம்ம கூலியம்மாக்க என்ன பண்ணுது அப்படின்னா, ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாத்தையுமே இழிவா பேசியிருக்கு. சோ அதன் விளைவுகளால தான் இந்த கடலூரை சார்ந்த மக்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த பெண்கள் எல்லாமே இந்த கூலியம்மாக்கா உள்ளுக்குள்ள வரட்டும், தொகுதிக்குள்ள வரட்டும், அன்னைக்கு இருக்கு இந்த கூலியம்மாக்கா அப்படின்ற மாதிரி செம்ம கான்ல இருக்கிறாங்க. அந்த வீடியோ இப்ப பிளே பண்றேன், நீங்களே பாருங்க. 1000 ரூபாய், இந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு 1000 ரூபாய் மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேன், வேற எது ஒன்றும் தெரியாது போல. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான பேச்சு. அதாவது ஈழ பிச்சை எடுத்து வாங்கி தின்ற உங்களுக்கு 1000 ரூபாய் பெருசா தெரியாது. ஈழ பிச்சை எடுத்து திரள்நிதி பிச்சை எடுத்து வாங்கி தின்ற உங்கள்லாம் இந்த 1000 ரூபாய் என்பது பெருசாவும் தெரியவே தெரியாது. ஆனா சாதாரண சாமானிய மனிதர்கள் இருக்காங்க தெரியுமா, அன்றாட பிழைப்புக்காகவே இயங்கி கொண்டிருக்கின்ற மக்கள் இருக்காங்க தெரியுமா, கூலி வேலை பார்க்கறாங்க தெரியுமா, அந்த மாதிரி மக்களுக்கு தான் இந்த 1000 ரூபாய் என்பது பெருசா தெரியும். நீங்க என்ன பண்றீங்க, ஈழ பிச்சை எடுத்து வாங்கி தின்றீங்க, சொகுசா ஒரு சொகுசு கார் வாங்கிக்கிறீங்க. சாதாரண சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பெரும் உதவியாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த 1000 ரூபாயை நீங்க கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான பேச்சா இருக்கிறீங்க. இப்ப சமீபத்துல கூட என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டான், என்னடா இந்த மாதிரி பாஜக பத்தி எல்லாருமே ரொம்ப பரபரப்பா பேசிக்கிறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி எல்லாம் பரபரப்பா பேசிக்கிறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சி பத்தி எல்லாரும் பரபரப்பா பேசிக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி எல்லாரும் பரபரப்பா பேசுறாங்க, ஆனா இந்த நாம் கூமுட்டை கட்சியை பத்தி யாருமே பரபரப்பா பேச மாட்டாங்களா, என்ன காரணம்டா அப்படின்னு என்கிட்ட கேட்டான். அதுக்கு நான் சொன்னேன், டேய் பொதுவாவே எல்லா கட்சிகளுமே நான் இதை செஞ்சிருக்கேன், அந்த காலத்துல எங்களுடைய முந்தைய தலைவர்கள் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க பிரச்சாரங்கள் பண்ணுவாங்க. ஆனா காரி துப்பியே பிரஸ் மீட்ல போய் ஏட்டிக்கு மூட்டியா வாய் விட்டு போதையில ஏதாவது பேசி காரி துப்பியே வளர்ந்த ஒரு கட்சி எந்த கட்சின்னு பார்த்தோம்னா அது நாம் கூமுட்டை கட்சி தான். சோ இப்ப தேர்தல் காலம் என்ற காரணத்தினால போதையில எதுவும் வளராம இந்த சீமான் இருக்கிறாரு. நீ வேணா பாரு, ஏதாச்சும் ஏட்டிக்கு மூட்டியா வாயை விடுவாங்க, அதன் மூலமாக நேமாக பார்ப்பாங்க, நடக்குதா என்று பாரு அப்படின்னு சொன்னேன். சோ அதே மாதிரிதான் இந்த கூலியம்மாக்கு என்ன அப்படி இருக்கு, இந்த 1000 ரூபாய் வாங்கின்ற பெண்களை இழிவாக பேசி அதன் மூலமாக நாங்களும் போட்டி போடுறோம் அப்படின்ற மாதிரி பிரபலப்படுத்துவதற்காக இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாங்க. பொதுமக்கள் எல்லாம் பண்ணுவாங்க, காரி துப்பி அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களா, பிரச்சாரத்தை நீங்க போறப்ப அங்க என்னதான் நடக்கலாம், பொதுமக்கள் என்ன வேணா செய்வாங்க. மக்கள் புரட்சி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஏழை எளிய மக்களுடைய எழுச்சி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு பகிரங்கமான எச்சரிக்கை கொடுக்குறாங்க பொதுமக்கள் எல்லாருமே. நீங்க தொகுதி பிரச்சாரத்துக்கு உள்ள போறப்ப சேஃப்டியா போய்க்குங்க அப்படின்றத இந்த காணொலி வாயிலா சொல்லிக்கிறேன். இவங்க முழுக்க சங்கி பயல்கள் தான். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்களோ, மக்களுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்கள் சம்பந்தமாக எந்தெந்த திட்டங்கள் கொண்டு வராங்களோ அந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே எதிர்க்கின்ற ஒரு நபர்கள் யாரும் பாக்குறப்ப பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பா நம்மள எதிர்ப்பாங்க. ஆனா அதே மாதிரி அவங்க கூட ஒத்து போய் எதிர்க்கின்ற ஒரு கட்சி எந்த கட்சின்னு பாக்குறப்ப அது நாம் கூமுட்டை கட்சி. ஏங்க இன்னைக்கு கனடால காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த செயல் திட்டங்களை பார்த்து, அந்த காலை உணவு திட்டத்தை பார்த்து கனடாவில் கொண்டு வந்திருக்காங்க. நாங்களும் காலை உணவு திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அப்ப காலை உணவு திட்டம் என்பது ஒரு மகத்தான திட்டம். யாரு, குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், அந்த பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் என்பது ஒரு மகத்தான திட்டம். அந்த திட்டத்தை கூட கொச்சைப்படுத்திய ஒரு நபர் தான் நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானன். எப்படிங்க ஒரு மனுஷனால இந்த மாதிரி காலை உணவு திட்டத்தை கொச்சைப்படுத்த முடியும்? உன் புள்ள குட்டியை நீ என்ன பண்ற, உன் புள்ள குட்டியை நீ ஆங்கில வழி கல்வின்னு சொல்லி கான்வென்ட்ல படிக்க வைக்கிற. அப்ப கான்வென்ட்ல படிக்க வைக்கிற அளவுக்கு உனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு. அந்த வசதி வாய்ப்புகளும் கூட ஈழத்தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற பேரை சொல்லி பிச்சை எடுத்து வாங்கி படிக்க வைக்கிறார். ஆனா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவியர்கள் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த காலை உணவு திட்டம் என்பது ஒரு வரப்பிரசாதம். நீ என்ன சொல்ற, காமராஜரை உதாரணமா காட்டுவ பல இடங்கள்ல, அவர் தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்ற சொல்லுவ. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த காமராஜர் பாராட்ட தெரிஞ்ச உனக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த ஸ்டாலின் அவர்கள் பாராட்ட தெரியலையே. அப்ப வன்ம அரசியல் தான் உன்னோட அரசியல். அப்ப பாஜக எதெல்லாமே எதிர்க்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே எதிர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் யாருன்னு பாக்குறப்ப நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் குடிகாரன் சீமான் தான். சோ அப்ப பாஜகவுடைய கைக்கூலியா தான் நம்ம
சீமானும் செயல்பட்டு இருக்கிறாரு. இன்னும் எத்தனை காலம் தான் இந்த இளைய தலைமுறை வந்து ஏமாத்தி பிழைப்பு நடத்தி இருப்ப? வெறும் வாய்ஜால வார்த்தைகள் மூலமாக பிழைப்பு நடத்தி இருப்ப. அதாவது இந்த இளைஞர் சமுதாயத்தை வந்து பிராக்டிக்கல் எது அப்படின்றத சொல்லி கொடுக்கறதே கிடையவே கிடையாது. ஏன்னா பிராக்டிக்கல் எது, நடைமுறைகள் எது அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவன் அரசியல் தெளிர்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்ற காரணத்துக்காகவே பிராக்டிக்கல் லைஃப் சொல்லி கொடுத்துக்கிறதே கிடையாது. வெறும் வாய்ஜால வார்த்தைகள் மூலமாக மட்டுமே கோட்டை கட்டுறது யாரு? நம்ம குடியாரன் சீமான். ஏங்க ஒரு ஆளுநர் வந்து யாருங்க? ஒரு ஆளுநர் யாருங்க? மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிங்க. அப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியை வந்து நம்ம அனுப்புவதாக இருந்தா தமிழ்நாட்டுல வந்து அந்த எம்எல்ஏக்கள் மூலமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஆளுநருக்கு அனுப்பணும். ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். இதான் நடைமுறைகள். ஆனா வந்து நம்ம குடியாரன் சீமான் என்ன சொன்னாப்ல, ஆளுநரை வந்து உள்ள வச்சு நான் வந்து கேட்டை போட்டு பூட்டை பூட்டி வந்துருவேன். பூட்டை பூட்டி வந்துருவேன். அசிங்கமா இல்ல? இந்த மாதிரி பிராக்டிக்கல் அப்பாற்பட்ட வார்த்தைகளை பேசுற அசிங்கமா இல்ல? இந்த மாதிரிதான் ஆளுநர் வந்து ஒரு தடை பண்ணுவாராமா. சரி, நீட்டை எப்படிங்க தடை பண்ணுவோம் கேட்டா, நீட்டுக்கு நான் கெட் அவுட் சொல்லிடுவேன். நீட்டுக்கு கேட்டு போட்டுருவேங்க. பிராக்டிக்கலை சொல்லி கொடுங்க. உங்களுடைய இளைய தலைமுறையில வந்து பிராக்டிக்கலை சொல்லி கொடுங்க. எது பிராக்டிக்கல், எது பிராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எளிமையான விஷயம் சொல்லி கொடுங்க. அதை விடுத்து வெறும் வாய்ஜால வார்த்தைகள் மூலமா கோட்டை கட்டினீங்க அப்படின்னா அந்த இளைய தலைமுறை வந்து நீங்க வந்து மடச்சாம்பிராணியே வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இன்னும் எத்தனையோ திட்டங்கள் இருக்குது, எத்தனையோ செயல்முறைகள் இருக்குது. அந்த செயல்முறைகள் எல்லாமே வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு நீண்ட காலங்கள் ஆகும். வெறும் வாய்ஜால வார்த்தைகள் மூலமாக வந்து நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். ஈழத்தை ஒரே இரவுல போய் நொட்டிட்டு வந்துருவேன். ஈழத்தை என்னோட நெய்தல் படையெல்லாம் கூட்டிட்டு போய் ஒரே இரவு நொட்டிட்டு வந்துருவானாமா. போய் வந்து ஈழத்தை வந்து மீட்டு கொண்டு வந்துருவேன் ஒரே இரவுல. பக்கத்துல வந்து தமிழ் தேசிய கொடியை ஏத்துவேன், நானு ஈழக்கொடியை ஏத்துவேன், அடிச்சு விடுறேன். அப்ப பிராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்ட வார்த்தைகள் மட்டும் தான் பேசுறேன். நீங்க இப்போ ஒரு வீடியோ பாத்தீங்க, பைல்வான் ரங்கசாமி வந்து என்ன சொன்னாராம்னா, இந்தியாவில வந்து அதிகமா வந்து போராட்டங்கள் செய்கின்ற ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி ஆமா அப்படின்னு பைல்வான் ரங்கசாமி சொல்லிட்டாராமா. பைல்வான் ரங்கசாமி சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு அது ஒரு பேச்சுன்னு சொல்லி மேடையில பேசி கைத்தட்டல் வாங்கியிருக்கிற பைல்வான் ரங்கசாமி யாரு? களத்துல இறங்கி போராட்டம் பண்ண நபரா? இந்திய நாட்டுடைய அரசியல் சட்ட திட்டங்களை தெரிந்த ஒரு நபரா? பைல்வான் ரங்கசாமி வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாராமா, இந்திய நாட்டிலே அதிகமாக போராட்டங்கள் செய்த கட்சி வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியாம். எத்தனை இடத்துல நீ போராட்டம் பண்ணிருக்க? கனிமவள ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி போராட்டம் பண்ணுவ நீ. அதன் மூலமா கான்ட்ராக்ட்காரன் வந்து காசு வாங்கி ஆட்டையை போடுவ. இந்த ஒரு செயல்பாடு மட்டும் தான் பண்ணிக்கிருக்க. நத்தத்துல உன்னுடைய தண்டவாளங்கள் எல்லாமே தினகரன் என்று சொல்லப்படுகின்ற உன்னுடைய கட்சியினுடைய முன்னாள் தம்பி வந்து புட்டு வச்சாப்ல. நீ என்னென்ன ஊழ வேலை எல்லாம் பாக்குறீங்கன்னு சொல்லி. சோ அப்ப உங்களுடைய நோக்கமே என்ன? கனிமவள ஆர்ப்பாட்டங்கள் சொல்லி அதன் மூலமாக கான்ட்ராக்ட்காரன் வந்து காசு கொள்ளையடிக்கிறதா. மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயத்துக்காக எத்தனை போராட்டம் நீ பண்ணிருக்க? நாம் கோமுட்டை கட்சி எத்தனை போராட்டம் பண்ணிருக்கு? அசால்ட்டா வந்து இந்திய நாட்டிலேயே அதிகமா போராட்டங்கள் செய்கின்ற கட்சி நாம் கோமுட்டை கட்சி அப்படின்னா நாங்க நம்பிட்டு போயிருவோம். நாங்க இன்னைக்கு கூட மதுரை கலெக்டர் ஆபீஸ் போய் பக்கம் பாரு, அங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், பெரியார் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், இவங்க எல்லாமே வந்து கையில ஒரு பெட்டிஷன் இட்டு இருப்பாங்க. என்ன இதுன்னு கேட்டோம்னா, அந்த ஊர்ல ரோடு சரியில்லை, அந்த ஊர்ல வந்து இது தண்ணி வரல, கக்கூஸ் பிரச்சனை இருக்குங்க அந்த ஊர்ல அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயங்களுக்காக மக்களுக்காக பெட்டிஷன் கொடுப்பதான் இருப்பாங்க. நாம் கோமுட்டை கட்சி வந்து எத்தனை பேர் வந்து நீங்க ரோட்ல பார்க்க முடியும்? எத்தனை பேரை கலெக்டர் ஆபீஸ்ல பார்க்க முடியும்? இது தேர்தல் காலகட்டங்கள்ல மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கையை முறி உள்ள வருவானுங்க. அது வரைக்கும் நாம் கோமுட்டை கட்சி வந்து ஒரு ஆளை கூட நீங்க வந்து களத்துல பார்க்க முடியாது. அப்ப நாங்க தான் வந்து அதிகமா போராட்டம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எப்படி கிளைம் பண்றீங்க? அதுவும் பைல்வான் ரங்கசாமி சொன்னதை வச்சு நீ வந்து ஒரு கிளைம் பண்ற அப்படின்னா உனக்கெல்லாம் கேவலமா இல்லையா? இந்த மாதிரி பிராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்து தான் நாம் கோமுட்டை கட்சியுடைய சீமான் அவர்கள் என்ன பண்றாருன்னா தொடர்ச்சியாக இந்த இளைஞர் பட்டாளத்தை ஏமாத்தி இருக்காரு. சோ அந்த வகையில காரி துப்பியாச்சும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிருவோம், மக்கள் மத்தியில காரி துப்ப வச்சாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் கூலியம்மாக்கா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இந்த 1000 ரூபாய் என்பது வந்து அப்படின்ற மாதிரி அந்த கொச்சையா வந்து பேசிட்டாங்க. மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல நீங்க டெபாசிட் வாங்க முடியாது. வார்டு கவுன்சிலர் ஆக கூட வக்கில்லாத நபர்கள் தான் நீங்க. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட இத்தனை வார்டுகள் சேர்ந்துதான் ஒரு சட்டமன்ற தொகுதி, 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தா ஒரு நாடாளுமன்ற தொகுதி. உங்களால வந்து வார்டு கவுன்சில் ஆக கூட வக்கில்லாத பொழுது நீங்களாம் வந்து 6 தொகுதி உள்ளடக்கிய ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து போட்டி போடுறீங்க அப்படின்னா டெபாசிட் வாங்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி தமிழ் வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.